வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். நித்தியமான ஒன்றை அறிந்தடைய நினைந்த பலன் குருவடைந்தேன். நித்தியமான ஒன்றை அறிந்தடைய நினைந்த பலன் குருவடைந்தேன். 10 வித ஒழுக்க முறை பனித்துருதி என்னை கேட்டார். 10 வித ஒழுக்க முறை பனித்துருதி என்னை கேட்டார். பதித்தேன் சத்தியம் பதித்தேன் சத்தியம் உத்தமனாய் நின்றார். உணர்த்தினார் ஊமை ஒலி ஓங்காரம். உணர்த்தினார் ஊமை ஒலி ஓங்காரம். என் நெத்தியிலே கண் திறந்தார். நிலையான பொருள் காட்டி நினைக்க செய்தார். நிலையான பொருள் காட்டி நினைக்க செய்தார். அத்துவித துவித நிலை அதற்குள்ளே அறிவித்தார் ஆசான். பின்னும் முத்தி பெரும் விதம் உரைத்தார். முன் நினைந்த நினைவெல்லாம் முடிப்பதற்கு ஒத்த வழி இல்லறமே உயர்வானது என்று எனக்கு உணர்த்தி வைத்தார். அத்தனையும் என் அறிவில் பதித்தபடி அனுபவித்து அறிந்து விட்டேன் அறிந்து விட்டேன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். குரு வாழ்க குருவே துணை. வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை தோன்றிய அனைத்து சித்தர்களும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்போடு உலகெங்கும் பரப்பும் வேதாற்றிய நட்புள்ளதும் சூக்குமமாய் சுழன்று இன்றைய தவணைகள் வழிநடத்துமாறு. இன்றைய தவணைகள் இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கத்தோடு இனிதே துவங்குகின்றோம். இறை வணக்கம் மற்றும் குரு வணக்கம் பாடு சங்கரியம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இறை வணக்கம். அழுத்தமேனும் உண்டாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாம் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாய் ஆற்றும். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதம் அடைந்தோம் ஒன்றானோ பரமானந்தம். குருவே துணை. குரு வணக்கம். புற
புருவத்திடை உந்தன் பூவிரலால் தொட்டு எந்தன் உயிருணர்த்தே பொன் செயல்கள் பதிவழிந்து பூர்வநிலை அறிவறிய துரியம் தந்து கருவறிந்து அகத்தவத்தால் களங்கங்கள் போக பெரும் கலத்தமர்த்தி கருத்துடனே விளைவறிந்து 5 புலனையாலும் போதித்து உருவத்தில் உயிரை உயிர்க்குள் உள்ள மெய்ப்பொருளை அறிவாய் காட்டி ஒழுக்கத்தால் உலகினையே நட்பு கொள்ளும் அன்பு நெறி விளங்க வைத்து திருத்தமோடு காய கற்பம் சீர் கர்மயோகம் உடற்பயிற்சி தந்து சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க, குருவே வாழ்க, குருவே வாழ்க. ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் உண்டே அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அரும் பிறவியில் முன்பினை அறுத்து எல்லையில்லா மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம், குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். நன்றி. வாழ்க வளமுடன். இன்றைய நாள் முழுவதும் மூலாதாரத்திலே மனதை வைத்து எண்ணம் சொல் செயல் எல்லாம் மூலாதார நினைவோடு செய்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைக்கு நமக்காக ஆழ்ந்த சாந்திதமும் வழிநடத்தி தந்த அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவரது பொருள் வளம், மனவளம், அருள்வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். தொடர்ந்து திருப்பாவை பாடலும் மாக்குளமாய் விளைந்த மதிவிருந்து பாடலும் பாட சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். திருப்பாவை பாடல் 26. மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான், மீலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீல், மீலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீல், ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்யமே, போல்வன சங்கங்கள் போய்ப்பாடு உடையனவே, சால பெரும் பரகே பல்லாண்டு இசைப்பாரே, கோல விளக்கே கொடியே விதானமே, ஆடின் இளையாய் அருளேலோரெம்பாவாய், ஆடின் இளையாய் அருளேலோர் எம்பாவாய். மாக்குளமாய் விளைந்த மதிவிருந்து அறிந்து அளவுடன் கொள்க, உறக்கம் உழைப்பு உடை உணவு இவைகளின் எவற்றையும்
மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். வாழ்க. நன்றிகள் அம்மா. பாடல்களுக்கு விளக்கம் அளிக்கும் மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்ற பெருமக்களே, திருப்பாவை 26வது பாசுரம். மாலே என்றால் ஆனந்த அறித்துயலிலே இருப்பவன் திருமால். மணி வண்ணா, அது எந்த மாதிரியான நிறத்தில் இருக்கிறது என்றால் நீல மணியை போல சுத்த வெளியாக இருக்கிறது. மார்கழி நீராடுவான். மாறு கழி மார்கழி. நம்மிடத்தில் உள்ள தீவற்றை கழித்து நல்லவற்றை ஸ்திரப்படுத்தி கொண்டு ஒரு புதிய தேகத்தை சந்திப்பதற்கான சுத்த தேகத்திற்கான பயிற்சி முறைகள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டீர். இதை பெறுவதற்கு நமக்கு முன் பிறந்த ஞானிகளும் சித்தர் பெருமக்களும் எதை செய்தார்கள், என்ன விளக்கங்களை கண்டார்கள், என்ன பயிற்சிகளை செய்தார்கள். மேலையார் செய்வனகள் வேண்டுவன, அவையெல்லாம் எங்களுக்கு அருள வேண்டும். ஞானத்தையெல்லாம் நடுங்க முரல்வன, அது என்ன விளக்கம் என்றால், இந்த சுத்த வெளியாகிய சிவத்திலே தோன்றிய அதிர்வு, அதுவே இந்த ஞானம் என்ற உலகம் முழுவதும் நுண்ணிய அதிர்வுகளாக தொடர்ந்து நீண்ட காலம் இயங்கி இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஞானத்தை எல்லாம் நடுங்க முரல்வன, பாலன்ன வண்ணத்துள் பாஞ்ச சஞ்சமே. பாலை போன்ற தூய்மையான சுத்த வெளியில் எழுச்சி பெற்ற அந்த இறை துகளை அதிர்வுகளாக உலக அனைத்தையும் நடத்தி கொண்டிருக்கின்றன. அந்த அதிர்வுகளே தான் பல அளவிலே கூடி திணிவு பெறுகின்ற போது பஞ்சபூதங்களாகவும் உயிர்களாகவும் பரிணமித்திருக்கின்றன. சால பெரும் பறையே பல்லாண்டை செய்ப்பாறை. அந்த அதிர்வுகளுடைய ஆற்றல் எவ்வளவு என்பதை இந்த காது என்ற புலனை கொண்டோ ஐம்புலன்களை கொண்டு அறிய முடியாது. அதை புலன் கடந்த அறிவின் மூலமே எவ்வளவு அளவு கடந்த அதிர்வுகளை இயக்கி கொண்டிருக்கிறது இந்த பிரபஞ்சமாக. உதாரணமாக இந்த பூமி சுழன்று கொண்டிருக்கிறது. அந்த சுழற்சியில் வெளிப்படக்கூடிய ஓசையின் அளவு என்ன டெசிபிள் இருக்கும், எந்த கருவியை கொண்டு அளக்க முடியும்? அதுபோல் இந்த பிரபஞ்சம் முழுவதும் எண்ணற்ற இயக்கங்களில் வெளிப்படுகின்ற ஓசைகள், இவையெல்லாம் எத்தனை காலம் இருக்கும்? நீண்ட நெடுங்காலம் இருக்கும். இவற்றெல்லாம் அறிவதற்கு எப்படி? கோல விளக்கை, அழகிய அகல் விளக்கு போல் என்னுள் வீற்றிருக்கின்ற ஜீவாத்மாவே, அது கொடி போல் உயர்ந்து விதானம் என்ற பந்தல் போல மூளையிலே பரவி ஆலின் இலையாய் ஆலமரத்து இலைகள் போல இந்த பிரபஞ்ச விருட்சத்தில் எண்ணற்ற இயக்கங்கள், அவற்றெல்லாம் அகக்காட்சியாக அறியக்கூடிய மா தவத்தை அருள வேண்டும் எம்பிரானே என்பதாகத்தான் இந்த பாடலுடைய உட்பொருள் அமைந்திருக்கிறது. அடுத்து மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்திலே அறிந்து அளவுடன் கொள்க
என்ற தலைப்பிலே மகர்ஷி அவர்கள் 5 அளமுறை பற்றி 4 வரிகளை தந்திருக்கின்றார்கள். உறக்கம், உழைப்பு, உடை, உணவு இவைகளில் எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலின் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். 5 அளமுறை: உணவு, உழைப்பு, உறக்கம், தாம்பத்தியம், எண்ணம் என்று 5. ஆனா இங்கே உறக்கம், உழைப்பு, உடை, உணவு என்று 4ஆக வருகிறது. இதுல உடை கூடுதலாகிறது. ஏன் என்றால் ஒரு ஜீவனின் வாழ்க்கைக்கு அடிப்படையே உணவுதான். பிறகு உடலுக்கு தேவையான ஓய்வுக்கு உறக்கம். இந்த உணவை பெறுவதற்கு தாவரங்களை தவிர, நுண்ணுயிர்களை தவிர, 2 அறிவு ஜீவன் முதல் மனிதன் வரைக்கும் உழைத்தே பெற்றாக வேண்டும். ஒரு ஜீவன் இன்னொரு ஜீவனை கொன்று புசிக்கிறது விலங்குகள். அந்த கொள்கின்ற செயல் இருக்கிறது, அதன் அளவில் அது ஒரு உழைப்பு தான். இப்படி உறக்கம், உழைப்பு, உணவு இல்ல மனிதனாக வந்த நமக்கு உடை அவசியம். இதன் பிறகு இது தினசரி கடமைகள். இவற்றோடு எண்ணத்தை ஏன் சேர்க்கவில்லை? எண்ணம் தானே வாழ்க்கை என்றால் இவற்றின் அடிப்படையில் அனுபவங்களின் பிரதிபலிப்பு தானே எண்ணங்கள். எண்ணத்துக்கு தனித்துவம் கிடையாது, மனதுக்கு தனித்துவம் கிடையாது. அனுபவங்களின் பதிவும் ஆத்மா, பதிவின் பிரதிபலிப்பு மனம். மனம் மூளையில மோதுகின்ற போது எண்ணங்கள். அப்போ அடிப்படை என்ன என்றால் உறக்கம், உழைப்பு, உணவு, மனிதனாக வந்தவர்களுக்கு உடை. இந்த 4 எவற்றையும் மறுப்பதும் மிகுப்பதும் மனித உடலில் மகத்துவம் அறியாதோர் செய்கையாம். மறுப்பது, இது வேண்டாம் என்று மறுத்து விடுவது. மிகுப்பது, எவ்வளவு அளவு என்றே தெரியாமல் தொடர்ந்து அளவுக்கு அதிகமாக புசிப்பது. இவை எல்லாமே மனித உடலின் மகத்துவம். இந்த உடலுடைய மதிப்பு என்ன? இந்த உடல் பரிணமித்ததற்கான நோக்கம் என்ன? இதெல்லாம் அறியாதவர்களுடைய செயல்பாடுகள். பொதுவாக நம்முடைய மக்களின் வாழ்க்கை முறையை நாம் ஆராய்ந்து பார்த்தோம் என்றால், எதற்காக பிறந்தோம் என்று யாராவது சிந்திப்பது உண்டா? இது என்ன கேள்விம்பாங்க. எதுக்காக பிறந்தீங்கன்னு கேட்டா, இது என்ன கேள்வி, நீ எதுக்கு பிறந்தியோ அப்படித்தான் நானும் பிறந்தேன்பாங்க. இதுதான் பெரிய விளக்கம் போல அவர்கள் நினைக்கிறாங்க. பிறப்புக்கு ஒரு நோக்கம் உண்டு. அதாவது சுத்தவெளியிலிருந்து எழுச்சி பெற்று அனைத்துமாக வந்தன. பஞ்சபூதங்களின் அந்த காந்த தன்மாற்றத்தை உணர்வதற்கான ஜீவன்கள் 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் வந்தாச்சு. இப்ப 6வது அறிவு மனிதன் வருவதற்கு தேவை என்ன? ஏன் வந்தது? இருந்தது 5 அறிவு விலங்குகளாக மாறிவிட்டது. அப்ப எது மனிதனாக வருவதற்கு அடிப்படை? 6ஆம் அறிவு என்ற நிலையிலே, பகுத்தறிவு என்ற நிலையிலே மனிதனாக வருவதற்கு எது அடிப்படை என்ற கேள்விக்கு நுட்பமான விடை என்ன என்றால், பேரறிவாகிய தெய்வமே அனைத்துமாக எழுச்சி பெற்றது. 5 அறிவு விலங்குகள் வரைக்கும் உறக்கம், உழைப்பு, உணவு, சமயத்தில் இனவிருத்தி, அவ்வளவுதான். இதற்கு மேல் அதனால் சிந்திக்கவோ ஆராயவோ பயன் கொள்ளவோ முடியாது. அப்ப அறிவு முழுமை பெற்று விட்டதா?
என்றால் இல்லை. அப்ப முழுமையான பேரறிவு அதன் இயல்பை வெளிப்படுத்த வேண்டும், அறிய வேண்டும், தூய்க்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு இனம் வேண்டும் அல்லவா? அதனால்தான் அந்த பேரறிவே பகுத்தறிவாக, ஆறாம் அறிவாக நீட்சி பெற்றது, மலர்ச்சி பெற்றது. ஐந்தறிவிலிருந்து நீட்சி பெற்று மறந்ததுதான் ஆறாம் அறிவாகிய பகுத்தறிவோடு வந்த மனித இனம். இந்த மனிதனின் சிறப்பு என்ன? உடல் சார்ந்த வாழ்க்கையோடு இருக்க மாட்டார்கள். எந்த காலகட்டத்திலேயும் உடல் சார்ந்த வாழ்க்கையோடு நாம் நின்று விடுகிறோமா? சாத்தியமே இல்லை. கோடிக்கணக்காக அம்மா அப்பா தாத்தா அப்படி சம்பாதிச்சு வைத்து விட்டு போனாலும் சரி, இதை உண்டு கழிப்பதற்கே ஆயுள் போதாது என்ற நிலையில ஒன்றுமே செய்யாமல் இருந்து விடுவார்களா? சாத்தியமே இல்லை. மனிதனாக வந்தவர்கள் பொருள், புகழ், செல்வாக்கு, புலன் இன்பங்களே வாழ்ந்தே தீர்வார்கள். அப்ப அதற்கான உழைப்பு, அறிவு எல்லாம் பயன்படுத்தத்தான் செய்யறாங்க. ஆனால் இதனுடைய நோக்கம் என்ன? வாழ்க்கையின் நோக்கம் என்ன? பொதுவாக மக்களிடத்துல கேட்டா, நல்லா படிச்சு ஒரு நல்ல வேலைக்கு போய் நல்ல ஒரு வாழ்க்கை துணையை திருமணம் செய்து கொண்டு நல்ல குழந்தைகளை பெற்றெடுத்து முடிந்த அளவுக்கு செல்வத்தை குவித்து வைத்து விட்டு ஒரு நாள் நாம் விரும்பாத மரணம் வந்து சேரும் தவிப்போடு செத்து தொலைய வேண்டும். இதுதான் வாழ்க்கை. படிச்சு வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி குழந்தைய பெற்று சொத்து சேர்த்து செத்து போவது. இதற்கு மேல் ஒரு வாழ்க்கையை யார் வாழ்ந்து காட்டியிருக்கிறாங்க? இந்த மக்களிலே இறந்தார் பெருமை துணைக்கோரின் அப்படி சொல்லுவார வலுவு பிறந்தகை. அதே போல இறந்தவருடைய எண்ணிக்கை சொல்ல முடியாதது போல இங்கு எத்தனை பேருக்கு வாழ்க்கையின் நோக்கம் தெரிந்திருக்கு? யாருக்கும் தெரியாது. அதை சிந்தித்து பார்த்தால்தான் இந்த பிறப்பின் நோக்கம் வெறும் புலன் வழி வாழ்க்கை மட்டும் அல்ல. இந்த மனித வாழ்க்கையின் மறுபக்கம் ஒன்று உண்டு. லௌகிகம் என்ற ஒரு பக்கம் மட்டுமே அல்ல, ஆன்மீகம் என்ற ஒரு மறுபக்கம் உண்டு. புலன்களை வழி தூக்கின்ற சுகங்கள் மட்டும் அல்ல, அதற்காக வளர்த்துக் கொள்கின்ற அறிவு, செய்கின்ற செயல்கள், வளர்த்துக் கொள்கின்ற திறமைகள் மட்டும் அல்ல. வாழ்ந்தேன் என்ற ஒரு பேரின்பத்தை, ஒரு மன நிறைவை, முழு நிறைவை எட்டக்கூடிய வகையிலே ஒரு மறுபக்க வாழ்க்கை உண்டு. பொருள் இல்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லார்க்கு அவ்வுலகம் இல்லாக யாங்கு. அப்ப இவ்வுலகம் தெரியுது பூமி, அவ்வுலகம் எங்கே? 7 ஒருவன், 70 ஒருவன், சாவது எப்படி, செல்வது எவ்விடம்? ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப அவ்வுலகம் எங்க இருக்கு? சொர்க்கம் நரகம்னு ஒரு கதை வச்சிருக்கிறாங்க. யார் போய் பார்த்து வந்து சொல்ல முடியும்? நான் சொர்க்கத்துக்கு போனேன், நான் நரகத்திற்கு போய் விழுந்துட்டேன் என்று யார் சொல்ல முடியும்? திரும்பி வந்தாத்தானே சொல்ல முடியும். எனவே இப்படி கற்பனை கதைகள் பல. இத சொல்லி சொல்லி மக்களை முட்டாளாக்கி ஏமாற்றி துன்பத்திலேயே வைத்திருப்பதுதான் இந்த சமுதாயத்துடைய அவலம். சுயநலம் மிக்கவர்கள் தன்னுடைய நன்மைகளுக்காக, மேன்மைகளுக்காக, பதவி சுகத்திற்காக மக்களை முட்டாளாகவே வைத்திருக்க வேண்டும் என்பதிலே முனைப்போடு செயல்படுகின்ற 3 துறைகள். இவர்கள் மக்களை எப்போ நிம்மதி வாழ விட மாட்டாங்க.
இதை புரிந்து கொண்டால்தான் வாழ்க்கையிலே எவ்வளவுதான் நாம் உச்சத்தை தொட்டுவிட்டாலும் செல்வத்தில் யாருக்காவது நிறைய வந்திருக்கா? இத்தனை கூட சம்பாதிச்சிட்டா எனக்கு போதும்பா என்று சொன்ன செல்வந்தனை எங்கேயாவது நாம் பார்த்திருக்கிறோமா? சரி, சந்தர்ப்பவசத்தால் ஏதோ ஒரு பதவி கிடைக்கிறது, அதை இழப்பதற்கு யாருக்காவது மனசு வருதா? பிறக்கும் போது என்ன மந்திரியாவா பிறந்தான்? ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைச்சது, மந்திரியானா. தொடர்ந்து அதை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இழந்து விட்டால் மீண்டும் பெறுவதற்காகவும் என்னென்ன பித்தலாட்டங்கள் செய்யறாங்க. இதுல யாருக்காவது நிறைய வந்ததா? இல்ல. புலன் சுகங்கள், எத்தனை வகையான உணவுகள், பதார்த்தங்கள், அனுபவ பொருட்கள், இதுல யாருக்காவது நிறைய வந்து விட்டதா? இந்த தீபாவளிக்கு என்ன புது ஸ்வீட்னு கேட்கிறான். என்ன புதுசா தந்துட முடியும்? இருப்பதே 6 சுவைகள் தான். இல்ல புதுசா எதை படைக்க முடியும்? அப்போ தெளிவில்லாத மயக்கத்தில் உலக வாழ்க்கை மேடையில் மனிதர் ஆடும் நாடகத்தின் மூலம் எங்கே, முடிவு எங்கே? இடையில் வாழ்கின்ற வாழ்க்கை சாஸ்வதம் என்ற மனநிலை தான் திரிசங்கு சொர்க்கம். மேலேயும் தெரியாது, கீழேயும் தெரியாது, அந்தரங்கத்தில் மிதக்கின்ற ஒரு திரிசங்கு சொர்க்கம். இந்த சொர்க்கத்துல வாழ்க்கை நரகத்துலதான் முடியும். எனவே இதுல இருந்து வாழ்வின் நோக்கம், எதற்காக ஆறறிவோடு பிறந்தோம் என்று சிந்தித்தால்தான், அறிவறிந்தால்தான் வாழ்க்கையின் தத்துவம் புரியும், நோக்கம் புரியும். இப்ப பரிணாமத்தின் நோக்கமே தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துன்பத்தை நீக்கி இன்பத்தை பெருக்குவதற்காகத்தான் பரிணாமமே நிகழ்ந்தது. ஒவ்வொரு ஜீவனிலேயும் அது சந்தித்த துன்பத்தை நீக்குவதற்காக அறிவு எழுச்சி பெற்றதன் விளைவே அடுத்த பரிணாமம். தாவரங்களின் துன்பத்தை நீக்குவது எழுச்சி பெற்றதுதான் புழு. புழுக்களின் துன்பத்தை நீக்குவதற்கு எழுச்சி பெற்றதுதான் எறும்பு, கரையான். அவற்றின் துன்பத்தை நீக்குவது எழுச்சி பெற்ற இனம்தான் ஊர்வன. அவற்றின் துன்பத்தை நீக்குவதற்கு எழுச்சி பெற்றதுதான் பறவைகள், விலங்கினங்கள். அவற்றிலேயும் துன்பங்கள் உண்டு. அதை நீக்குவதற்கு எழுச்சி பெற்ற இனம்தான் மனிதன். இப்ப மனிதர்களையும் துன்பங்கள் மலிந்து கிடக்கின்றன. இவற்றை நீக்குவதற்கு எழுச்சி பெற்ற அறிவுதான் ஞானிகள், மகான்கள், குருமார்கள். அப்ப மகான்களுக்கும் குருமார்களுக்கும் என்ன 7வது அறிவா இருக்கு? அதே 6 அறிவு தான். அப்ப நாம் 6 அறிவை பயன்படுத்துகிறோமா என்றால் இல்லை. 6 அறிவோடு பிறந்திருந்தும் நாம் வாழ்கின்ற வாழ்க்கை 5 அறிவாகத்தான் இருக்கிறது. நம்ம படிக்கிறோமே, வேலை செய்யறோமே, பெருமை பேசிக்கலாம். இப்போ குரங்கு ஏபிசிடி படிக்குது, இங்க டிஸ்கவரி சேனல்ல பார்க்கிறோம். அதுவும் படிக்க ஆரம்பிச்சாச்சு. சில வேலைகளை நம்மை போலவே செய்யவும் பழகிவிட்டது. அப்ப 5 அறிவுடைய குரங்கு நம்மை போல் வேலை செய்கிறது என்று சொன்னால், இப்ப நாம செய்கின்ற வேலைகள் எல்லாம் எந்த அறிவுன்னு சொல்றதுங்க? இதெல்லாம் 5 அறிவு தான். உறக்கம், உழைப்பு, உணவு, உடை, இதை சார்ந்த தொழில்கள் எல்லாமே 5 அறிவு தான். 6 அறிவு என்றாலே இன்பத் துன்பங்களுக்கான காரண காரியங்களை ஆராய்ந்து துன்பத்தை நீக்கி இன்பத்தை துய்த்து அமைதி லயித்து பேரின்பத்தில் கலக்க வேண்டும் வாழ்க்கை முடிவதற்குள். அதுக்கு தான் 6ஆம் அறிவு.
எனவே இந்த 6ஆம் அறிவிலே உயர்ந்தவர்கள்தான் பேரறிவோடு கலந்து நமக்கு வாழ்க்கையை நிறைவு பெறுவதற்கான வழிவகைகளை காட்டிச் சென்றார்கள். அப்ப உடல் பாதுகாப்புக்கும் பராமரிப்புக்கும் ஐம்புலன்கள் போதும். ஆனா இன்பத் துன்பத்திற்கான காரண காரியங்களை அறிந்து இன்பத்தை மட்டுமே வாழ்ந்து பார்க்கக்கூடிய ஒரு ஜீவன் என்றால் அதுதான் மனித இனம். எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்தவன் மனிதன் என்றார் மகர்ஷி அவர்கள். எல்லாரும் அதைத்தானே சொல்றாங்க. எல்லா மகான்களும் மனித பிறப்பு மாண்புமிகு பிறப்புன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. எனவே இந்த பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொள்கின்ற போதுதான் வெறுமனே உண்டு உறங்கி தின்று திரியவோ பிறந்தோம் என்ற கேள்வி வரும். அப்ப நமக்கென்று பூமியிலே கடமைகள் உண்டு. அதை நமக்காக நம் கையால் செய்வது நன்று என்பது புரியும். அப்ப என்னென்ன கடமைகள்? உடல் சார்ந்த தேவைகளை நிறைவு செய்வது முதல் கடமை. மனம் சார்ந்த ஆசாபாசங்களை நிறைவு செய்வது அடுத்த கடமை. இந்த இரண்டுக்கும் தேவையான பொருளை ஈட்டுவதும் பயன் கொள்வதும் அடுத்த கடமை. அதுக்கு அடுத்து நிறைவாக வாழ்ந்தேன் என்ற ஒரு பக்குவம் பெறணும் இல்லையா? போகின்ற போது ஐயோ போறனே என்று தவிக்காம இந்த பூமிக்கு நன்றி சொல்லி புறப்படக்கூடிய பக்குவம் வேணும் இல்லையா? இல்லை சிலரை போல செத்து போனோம் என்பது தெரியாமலே செத்து போவதா? தூக்கத்துல அப்படியே போயிடுவாங்க. செத்துட்டேன்னு தெரியுமா உங்களுக்கு? இது ஒரு வாழ்க்கையா? அப்போ ஏன் மனிதன் இறப்பை கண்டு வெறுக்கிறான்? சாவுன்னு சொன்னாலே சில பேர் இதெல்லாம் வீட்டுல சொல்லக்கூடாதும்பாங்க. செத்து போயிடுவோம் நாம. ஏன் மரணத்தை கண்டு அஞ்சுகிறான் என்றால் வாழ்க்கையை நிறைவாக வாழவில்லை. வாழ்க்கையை நிறைவாக வாழ்ந்து விட்டால் இறப்பு ஒரு சுகமான அனுபவம். இறப்பு ஒரு சுகமான அனுபவம். கடமை முடிஞ்சதா ரெடியா இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி போவோன்ற மாதிரி இருக்கணும். அதுதான் நிறைவாழ்வு. அப்ப இந்த வாழ்க்கையில என்ன இருக்கிறது என்ற தெளிவு பெறாமல் ஐம்புலன் சுகங்களே சாஸ்வதம் என்ற மயக்கத்திலேயே வாழ்ந்து கொண்டிருந்தால் என்றைக்கு இதிலிருந்து நாம் மீள முடியும்? என்றைக்கு இதிலிருந்து மீள முடியும்? அப்ப அளவுக்கு அதிகமாக உறங்குவதும் உழைப்பதும் உணவு கொள்வதும் இந்த மூணும் இன்னைக்கு உள்ள சிக்கலுங்க. உறக்கம், உழைப்பு, உடை, உணவு இந்த நாள் எடுத்து பாருங்களேன். விட்டா தூங்கிக்கிட்டே இருப்பான். ரெஸ்ட் எடுத்து டயர்ட் ஆயிட்டேன்னு தூங்கிக்கிட்டே இருப்பான். இது ஒரு கூட்டம். இன்னொன்னு உழைப்பு 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 உழைப்பு. சாப்பிட்றதுக்கு நேரம் இல்லை, தூங்குறதுக்கு நேரம் இல்லை, மனைவியை கொஞ்சத்துக்கு நேரம் இல்லை, குழந்தைகளை கொஞ்சத்துக்கு நேரம் இல்லை. 24 மணி நேரம் போதுறது இல்லைங்க. ஒரே உழைப்பு. சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்? போகும்போது அள்ளிட்டா போறீங்க. ஆடி முடி கையில அள்ளிச்சு என்றொரு யாரும் உண்டோ? அதே போல உடைகள். நேற்றை கூட ஒரு யூடியூப்ல ஒரு நின்று பார்த்தேன். நம்ம சுந்தர் பிச்சை அவர்கள் எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளைட்ல வரும்போது எவ்வளோ சிம்பிளா வந்தாங்க, அந்த ஏர் ஹோஸ்டஸ் வந்து எப்படி நடந்துக்கிட்டாங்கன்றதை பத்தி ஒரு 20 நிமிடங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதினேன். அப்போ அவர் சொன்னாராம், இது மாதிரி ஒரு ட்ரெஸ் கூட வாங்க முடியாத நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன் நான். அப்போ எவ்வளவு உயர்ந்த இடத்தை தொட்ட போதும் எளிமை இது போதும் வாழ்க்கைக்கு.
அப்போ தேவையற்ற பொருள் பல பெருக்கி வாழ்வில் தேவைகள் பெருகி துன்பங்கள் மழையை கண்டோம். எத்தனை உடை வேணுங்க ஒரு மனுஷனுக்கு சொல்லுங்க. இங்க கிளாஸ் செட்டை பத்துறதில்லை. காரணம் கிளைமேட்டிக் கண்டிஷன். குளிர்காலத்தில் அதுக்கு ஒரு தனி செட் ஆஃப் ட்ரெஸ் தேவைப்படுது. வெயில் காலத்துக்கு அது தனி ட்ரெஸ் தேவைப்படுது. ஆனால் இந்தியாவில் என்ன அருமையான சீதோஷ்ணம். எப்பவும் அதிக குளிரும் கிடையாது, அதிக வெயிலும் கிடையாது. ஆனால் அங்கே ஒவ்வொருத்தர் வீட்டில் எவ்வளோ வச்சிருக்கிறாங்க பாருங்க. இது கூட துன்பம் இல்லை. ஏன்னா ஒரு நேரத்துக்கு ஒன்று தான் போட்டுக்க முடியும். ஆனால் அத்தனை நோய்களுக்கும் துன்பங்களுக்கும் காரணம் உணவிலே மிகுப்பது. மறுப்பது யாருமே கிடையாது. ஏதோ நான் விரதம் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு நாளைக்கோ 3 நாளைக்கோ சில பேர் மறுப்பார்கள், அவ்வளவுதான். நான் விரதம் இருக்கிறேன் அப்படின்னு. ஆனா விரதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிடிப்பான் பாருங்க ஒரு பொடி. 3 நாள் சாப்பாட்டு ஒரே நாள் சாப்பிட்டுருவோம். எத்தனை உணவகங்கள், எத்தனை வகை உணவுப் பொருட்கள், இவ்வளவு தேவையா இந்த வயிற்றுக்கு? நான் உண்பதெல்லாம் உடலுக்கா மனசுக்கா? உடலுக்கு இவ்வளவு தேவையில்லைங்க. இதெல்லாம் மனசுக்காக தான் சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அப்ப அதுவே அத்தனை நோய்களுக்கும் காரணம். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. உடம்புக்கு மருந்தே தேவையில்லை என்றார் வள்ளுவர். எப்போ? அருந்தியது அற்றது போற்றி உனின். ஒரு வேளை சாப்பிட்டோமா, அது முழுவதும் செரித்து நீங்கிய பிறகு அடுத்த உணவு என்று வைத்துக் கொண்டால் இந்த உடம்புக்கு மருந்தே தேவையில்லை. அப்போ ஒரு பக்கம் உணவகங்கள் வியாதிகளை விற்பனை செய்பவர்கள், மறுபக்கம் மருத்துவமனைகள் வியாதிகளை குணப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஏமாற்றுபவர்கள். இந்த 2 பேருக்கு மத்தியில சிக்கிக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்க. இது புரிந்தவர்கள் கூட மிக குறைவு தான். எத்தனை பேருக்கு இது தெரியும்? நாம் உண்ணுகின்ற உணவு தான் பல வியாதிகளுக்கு காரணம் என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? வாழ்கின்ற மக்களிலே இந்த உண்மை அறிந்தவர்கள் எத்தனை பேர்? எனவே இந்த 5 அரபு என்பது அதுதான் வாழ்க்கை. கீதையில உண்பதிலே அளவு, உறங்குவதிலே அளவு, காரியாம்சங்களிலே அளவு, இதுவே யோகம், இதுவே ஞானம், இதுவே முக்தி. இதுதான் அடிப்படை. இந்த இதிலே உறுதியாக அளமுறை பின்பற்றுவதே ஞானம். அறிவிலே கண்ட தெளிவு. அறிவின் தெளிவே ஞானம் இல்லையா? எனவே அறியாதோர் செய்கைகள் இதிலெல்லாம் மிகுப்பதும் மறுப்பதும் அறிவு கற்றவருடைய செயல்பாடுகள். அறிவை அறிந்தவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். அப்ப இதை செய்யவில்லை என்றால் அடிக்கடி ஹோட்டலுக்கு போற வேலை இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பணம் மிச்சம் பாருங்க. தேவைக்கு அதிகமா உடை எடுப்பது இல்லை என்று சொன்னால் எவ்வளவு பணம் மிச்சம் பாருங்க. அனுபவ பொருட்களிலே அதிகமாக நாட்டம் கொள்வதில்லை என்றால் எவ்வளவு பணம் மிச்சம் பாருங்க. இந்த பணத்தை எல்லாம் எடுத்து போக முடியாது என்ற தெளிவு வந்துவிட்டால் சம்பாதிப்பது குறைந்து போகும், உழைப்பு குறைந்து போகும். உழைக்கின்ற நேரம் குறைந்து போனால் தாவம் செய்வதற்கு நேரம் இருக்கும், உடற்பயிற்சி செய்வதற்கும் நேரம் இருக்கும், குழந்தைகளை பராமரிப்பதற்கும் நேரம் இருக்கும், வாழ்க்கை துணையை கண்டுகொள்வதற்கும் நேரம் இருக்கும், இந்த வாழ்க்கையை துய்ப்பதற்கும் நேரம் இருக்கும். இதெல்லாம் இந்த பிரெஞ்சு கல்ச்சர், யூரோப்பியன் கல்ச்சர் ரொம்ப அருமையா இருக்குங்க. இன்றைக்கும் அவங்க இடத்துல அவ்வளவு ஆசைகள் இருப்பதாக தெரியல. அழகா 5 மணிக்கு மேலே அவங்க ஒர்க் பண்ண மாட்டாங்க. 10 to 5 அழகான உறவு நட்போட கலந்து பேசி அப்படி ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழத்தான் செய்றாங்க.
அப்போ பொருள் பற்றும் புலன் பற்றும் நீங்காத வரைக்கும் வாழ்க்கையை நாம் தூய்க்க முடியாது, நிறைய பெற முடியாது. பெற்றேன் பல் பிறவே பிறருக்கே உழைத்து அழியானேன் என்ற வாழ்க்கை தான். அதெல்லாம் விட்டு விலகி இது வாழ்க்கை என்பதை புரிந்து வாழ்வதற்காகத்தான் வாழ்க்கை நோக்கம், வாழ்க்கை தத்துவங்கள் எல்லாம் விளக்கி சொல்லி நமக்கு புதிய ஒரு வாழ்க்கைக்கு வழிகாட்டிருக்கின்றார் மகர்ஷி அவர்கள். வாழ்ந்து பார்ப்போம் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி என்ற உரை நிறைசுகின்றோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. நன்றிகள். அருமையான கருத்துக்கள். எப்படி வாழ வேண்டும் என்று உதாரணத்தோடு அருமையான விளக்கிய மூத்த பேராசிரியர் பழனிசாமி ஐயா அவர்களை வாழ்த்துவோம். அருள்நெறி பழனிசாமி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம், பொருள் வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல் மற்றும் பிரம்மஞான கவி பாட அருள்நெறி சங்கரி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வேதாத்திரிய பாடல். போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நிலவுலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம், ஒழித்துண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். பிரம்மஞான கவி. இறைவெளியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல், சூழ்ந்தழுத்தும் மாற்றல், இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண்பின்னாம், நிறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற புரசல், நெருக்குகின்ற புரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைப்பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர் விண்கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாமுயிர் உடல்களில், மனமாமுயிர் உடல்களில், மதி உயர்ந்தி உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்தும். உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்து ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நற்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு நிகழ்வோடும் இனிதே நிறைவு பெறுகின்றது. இறையர்களும் குருவர்களும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்மை இந்த இறைநிலை உணர்பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.